வாழ்க வளமுடன். இந்த அருமையான மாலை வேளையில உங்க எல்லாரோட ஒரு சிந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான தலைப்பை தேர்வு செய்து கொடுத்த யாழ்மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், கலாவதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், உன்னியூர் மாணிக்கவாசம் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைப்பில் கலந்துள்ள அறிஞர் சிந்தனையாளர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துகளாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குதுங்க? கேக்குதாங்க? கேக்குதுமா? கேக்குதுங்க. நம்ம இன்னைக்கு ஓகேங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு என்னன்னா, சிந்தனைக்கு சமச்சீர் உணவு அது எப்படி உடல்நலத்தை பாதுகாக்குது அப்படின்றதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இன்றைய சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படி மீடியா, சோசியல் மீடியா நம்மள நிறைய ஆதிக்கம் பண்ணதோ, அதே மாதிரி உணவுகளை பற்றி பல்வேறு போதனைகள், வழிகாட்டுதல்கள் நம்மள ரொம்பவே ஆளுமை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எல்லா வயதினருக்குமே இந்த உணவு, ஒரு சில பேர் இந்த உணவை எடுத்துக்கிட்டா உடலுக்கு நல்லது, ஒரு சில பேர் இந்த உணவை எடுத்துக்கிட்டா நல்லது இல்லை. கடைசியில ஒரு காமன் மேனா எந்த உணவை தான் நம்ம எடுத்துக்கிட்டா உடல் நலத்துக்கு சரியானது அப்படின்ற தெளிவு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல படித்தவர்கள், படிக்காதவர்கள், சிந்தனையாளர்கள், ஈவன் டெக்னிக்கல், அதாவது இந்த உடலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாரும் உட்படவுமே நான் இதை சொல்றேன். நான் எல்லாருக்குமே ஒரு தெளிவான இதுதான் சரியான உணவு முறை, இல்லை இதுதான் உடலுக்கு சரியான இது அப்படின்றது தெளிவா இருக்காங்களா அப்படின்னா, இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டே தான் இருக்குது. பலரும் பல்வேறு கருத்துக்களை தான் அடிப்படையாக கொண்டு நம்ம எங்ககிட்ட இருக்கோம். அந்த சமயத்துல இந்த மாதிரி சூழல்ல தான் இந்த மாதிரி ஒரு தலைப்பை நம்ம எடுத்து சிந்திக்கிறோம். இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்க உணவு முறை அப்படின்றது நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணியாக அது இருக்கிறது. அது இருக்கிறதுனால எல்லாருக்குமே அதை பத்தி ஏற்கனவே நம்ம எல்லாமே ஒரு கண்டிஷன் ஆஃப் மைண்ட்ல இருப்போம். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு. அதுல என்ன புதுசா நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம், இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல எதை நம்ம இன்னைக்கு மறு சீரமைப்புக்குள்ள, மறு ஆய்வுக்குள்ள, சிந்தனைக்குள்ள நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, எந்த உணவு முறை சரியானது இந்த உடல்நலத்தை காப்பதற்காக, அதாவது ஒரு ஹோலிஸ்டிக்கா தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ஒருங்கிணைந்து இயங்குவதற்கு எந்தெந்த உணவுகள் எல்லாம் அதுக்கு உதவி பண்ணும், உதவிகரமாக இருக்கும். ஏன்னா உணவுல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி நம்ம பாடி அக்வயர் பண்ணுது. காற்று, நீர், அது எல்லாமே முக்கியமாக இருந்தா கூட நம்ம உடல் இயக்கத்திற்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை தரக்கூடியது உணவாக இருக்கிறதுனால, அந்த உணவு எது சரியானது அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்க போறோம். இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதெல்லாம் சுவையாக இருக்கும், இதுல என்னென்ன சத்து பொருள்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதே நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. எது என் உடல் நலத்திற்கு சரியானது அப்படின்றதுதான். இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். நான் வேற எந்த பீப்புளுமே எடுத்துக்கல. இந்த சிந்தனைக்கு டாக்டர்ஸே நான் எடுத்துக்கிறேன். அதாவது மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்களோட டயட் ஹேபிட்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகளையே நம்ம இந்த சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். அதுல நிறைய பேலியோ டயட்டு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு, நிறைய ஃபாஸ்டிங்கு, இது இப்படிதான் உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய, அதாவது படிப்பு தனியா இருக்கிறது, வாழ்க்கை முறை தனியாக இருக்கு. ரெண்டுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்கிறதுனால நிறைய மருத்துவத்துறையை சார்ந்தவர்களே
நெறைய உணவு பழக்கவழக்கங்கள்ல வந்து பழக்கத்தின் வழியாக தான் நம்ம வந்து உணவு முறைகள வந்து கையாளக்கூடிய தன்மையே மிக எளிமையாக நம்ம வைத்திருக்கிறோமே வெளிய, எது உடலுக்கு சரியானது அப்படின்றத நம்ம படிப்பிலிருந்தோ, அல்லது அனுபவத்திலிருந்தோ, அல்லது நோயாளிகளிடமிருந்து படித்ததிலிருந்தோ நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அன்றாட நிகழ்வுகள நீங்க மருத்துவர்களோட, அறிவியல் துறை மருத்துவத் துறையை சார்ந்தவர்களோட தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதனால நிச்சயமா உங்கள சுத்தி கண்காணிக்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, ஒரு பார்வையாளராகவும் சரி, ஒரு மருத்துவ ரீதியாக அவங்கள அணுகும் பொழுதும் சரி, ஆ நம்ப வந்து அத பார்க்க தான் செய்றோம். பார்த்துட்டு அத கடந்து தான் போகுறோம் நம்ப. ஸோ அதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு பழக்கத்தின் வழியாக தான் நம்ம வந்து உணவு முறைகளையும், உணவு பழக்கவழக்கங்களையும் நம்ம வச்சுட்ருக்கிறோம் அப்படின்றது, இங்க இருக்கக்கூடிய 40 பேரு வந்து நீங்க மறுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த சிந்தனைய ஆரம்பிங்க. என்ன அப்படின்னா, நம்ம பழக்கத்தின் வழியில இருக்கிறோமா? உடலுக்கு சரியான உணவு முறைகள நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? அ சரியானது அப்டின்னா என்னன்னா, பிரெயின்ல இருந்து கீழ இருக்கிற தோல், நகம் வரைக்கும் இயங்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நலம் தரக்கூடிய, இல்ல அதோட ஃபங்ஷன வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி ஒருங்கிணைச்சு தரக்கூடிய உணவுகள தான் நான் எடுத்து என்னோட உறுப்புகள நான் இயக்குறேனா? அப்டின்றது தான் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம சிந்தனையே தொடங்கணும். அப்ப பழக்கத்தின் வழியா தான் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப விளக்கம் என்ன அப்படின்னு வரும்பொழுது, விளக்கம் அப்படின்றபோது, எது என் உடல் நலத்துக்கு சரியான உணவு அப்படின்றத நான் தெரிஞ்சு வச்சிருக்கேனா? அத பத்தின அறிவும், விளக்கமும், தெளிவும் நான் பெற்றிருக்கிறேனா? நான் கற்றுக்கொண்ட கல்வியும் சரி, என்னோட வாழ்க்கை அனுபவங்களும் சரி, எந்த வயதில் இருந்தாலும் இத்தன ஆண்டு காலம் வந்து அந்த எது என் உடலுக்கு சரியான உணவுன்றதுல நான் தெளிவா இருக்கேனா, நான் தெரிஞ்சு வச்சிருக்கேனா, அத பத்தின ஆய்வோ, ஆராய்ச்சிகளோ, இல்ல தெளிவு முறைகளோ எனக்கு இருக்குதா? அப்படின்றது உங்க முன்னாடி நீங்களே கேட்டுக்கக்கூடிய 2வது கேள்வி. 1 பழக்கத்தின் வழியாக நான் உணவு முறைய ஃபாலோ பண்றேன்னா, இன்னொன்னு அ எது சரியானது தான் நான் எடுத்துக்கிற உணவு எல்லாமே என் உடல் ஆரோக்கியத்திற்கு சரியானதா? என்னோட வாழ்நாளை, ஆயுளை நீட்டிக்கக்கூடிய உணவு முறையாக இருக்குதா? டிசீஸ் ஃப்ரீயா இருக்கக்கூடிய உணவு முறையாக இருக்குதா? இல்ல ஒரு வியாதி வந்துச்சு, அந்த வியாதிய வந்து சரி பண்ணிக்கக்கூடிய உணவு முறைகளாக இருக்குதா? எப்ப நம்ம உணவ பத்தி அதிகமா பேசுறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாம போகும் பொழுது, அதுலயும் 100ல 50% மக்கள் மட்டும் தான், நான் என்ன உணவு சாப்பிடணும்னு டாக்டர்ட்ட மருத்துவர் அணுகும் பொழுது, அத ஒரு கேள்வியா கேட்டுட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா, மாத்திரை எழுதி குடுத்தா, மருந்து எழுதி குடுத்தோம் அப்படின்னா, எப்ப இந்த நோய் சரியாகும்? இதிலிருந்து நான் எப்ப விடுபடுவேன்? அப்படின்ற கேள்வி இருக்குமே வெளிய, என்ன இந்த நிமிஷமாவது, இந்த நொடியாவது நான் எந்த உணவு நான் சரியான உணவ தான் நான் ஃபாலோ பண்றேனா? இல்ல இந்த உணவுக்கும் நான் கேட்டுக்கணுமா? அப்படின்னா, இவ்ளோ அ நவீன யுகத்துல நம்ம வந்தம்போது கூட, மக்கள் கேட்கறது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஏன்னா, நாங்க டெய்லியும் மக்களோட தொடர்புல இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். கேட்கறது கம்மியா தான் இருக்கு. அப்படி ஏதாவது டயட்ட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லிருவாங்களோ! அப்படின்ற ஒரு ப்ரீ கண்டிஷன் தாட் தான் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எந்த ஃபுட்டையாவது வந்து அ க இத சாப்பிடக்கூடாது 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லிருவாங்களோ! அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து அதிகமா நம்மள ஆளுமை பண்ணிட்டு இருக்குது. இதுவும் நீங்க மறுக்க முடியாது. ஓகே. இந்த இடத்துல இருந்து சமச்சீர் உணவு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அ எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பேசுறோம். சமச்சீர் உணவு, பேலன்ஸ்டு டயட் தான் நம்ம வந்து எப்பயுமே உடல் ஆரோக்கியத்திற்கு பேலன்ஸ்டு டயட் தான் எடுத்துக்கணும். சமச்சீரான உணவு அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட். அது என்ன பேலன்ஸ்டான டயட்டு? நம்ம உடல் இயக்கத்துக்கு வந்து மிக முக்கியமான 3 மேஜர் மேக்ரோ நியூட்ரியன்ட் உணவு சத்துலயே வந்து முக்கியமான சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்.
மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட் அதர்வைஸ் நோன் அஸ் வைட்டல் நியூட்ரியன்ட். வைட்டல் அப்படின்னா உயிர்ப்பு தன்மையோட இந்த உடல் இயக்கங்கள் இருக்கணும் அப்படின்னா, மினிமம் குவான்டிட்டி தான். ஆனா அதுதான் வந்து 40% ஆஃப் த ஃபங்ஷனுக்கு வந்து அது அவ்வளோ முக்கியமா இருக்கு. அப்படி என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைங்க. விட்டமின்ஸும், மினரல்ஸும் தான் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டா உங்களுக்கு இருக்கு. அப்ப ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரு சமச்சீரான உணவுக்குள்ள புரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும். அதுல முக்கியமா வாட்டரும் சேர்ந்து இருக்கணும். வாட்டரும் சேர்ந்தது தான் பேலன்ஸ்டு டயட். அதுதான் சமச்சீரான உணவு. அப்ப நான் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவுலயும் இந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்குதா? நான் இதெல்லாம் நியூட்ரிஷன்லாம் அளந்து பார்த்து சாப்பிடுறதுக்கு எந்த பொருள்ல எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு? இது கார்போஹைட்ரேட்டா? புரோட்டீனா? ஃபேட்டா? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நார்மலான ஒரு பசிக்காக நான் போய் சாப்பிட உட்கார்றேன். அப்ப இதெல்லாம் நான் மெஷர் பண்ணி சாப்பிட முடியுமா? அப்படின்றது வந்து அது எங்களால எல்லா நாட்கள்லயும், எல்லா பசி வரும்பொழுதும் இத நான் செய்ய முடியுமா? அந்த சமயத்துல இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா, பிராக்டிகலி வந்து நாட் பாசிபிள். இதுல வந்து இவ்ளோ கார்போஹைட்ரேட் இருக்கு, இவ்ளோ ஃபேட் இருக்கு அப்படின்னு. பட் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபுட்டுல மார்னிங் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா, இத்தனை இதுவும் அதுக்குள்ள இருக்கிற மாரி ஒரு உணவ வந்து சமைக்க சொல்லணும். அது கட்டாயம் முடியும். அப்ப இந்த பேலன்ஸ்டு டயட் மட்டும் தான் நம்மளோட செல்ல க்ரோ பண்றதுக்கும், ஆ டெய்லியும் நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ரீஜெனரேஷன் ஒவ்வொரு நாளும் இந்த உடம்பு உள்ளார செல்ஸ் எல்லாம் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த செல் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகும். திரும்ப நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாரி நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளுமே வந்து ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டியோட தான் இருக்கு. அதுக்கு மேஜர் பங்கு வகிக்கிறது வந்து உணவு தான். அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறதுக்கான ஆ ஆ வழியில எந்த உணவு எடுத்துக்கிட்டா அது சரியானதா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அ அப்ப சமச்சீரான உணவு வந்து செல்ல வளர்க்குது. அதே சமயத்துல அ ரீஜெனரேட் பண்றதுக்கு அதுதான் உதவி பண்ணுது. டிசீஸ் ஃப்ரீயாக நம்மள வச்சுக்கிறதுக்கு அதுதான் உதவி பண்ணுது. நான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அதுதான் உதவி பண்ணுது. அப்ப இந்த உடல்ல ஒட்டுமொத்த இயக்கங்களும் சரி விகிதத்துல நடக்கணும். நான் வந்து நோயே எனக்கு வராம இருக்கணும், இல்ல வந்த நோயிலிருந்து நான் விரைவாக விடுபடணும் அப்படின்னா, நான் முதல்ல மாத்திக்கக்கூடிய, சீரமைக்கக்கூடிய அ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட உணவு முறைகள் தான். இந்த உணவு முறைகள்ல நெறைய நம்ம வந்து தேவையில்லாத கருத்துகள் எல்லாம் உள்வாங்கி வச்சிருக்கிறதுனால தான், நம்மளுக்கு நெறைய குழப்பங்கள் வருது. எது சரியானது? இது சரியா? ஆ நம்ப ஆதியிலிருந்து ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ளேயே சில பழக்கவழக்கங்கள்ல நம்ம பழகியிருப்போம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு. ஆனா நீங்க சின்ன வயசு உங்களுக்கு நினைவு தெரிந்த வயதிலிருந்து உங்கள திரும்பி பார்த்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபுட்ட அம்மா, அப்பா நம்மள வளர்க்கும் பொழுது, இது என் பையனுக்கு பிடிக்கும். அதனால இந்த சாப்பாடு செஞ்சு வச்சேன். இது என் பொண்ணுக்கு பிடிக்கும். அதனால இத செஞ்சேன். என்னைக்காவது வந்து அப்பாவும், அம்மாவும் இது என் பையனோட உடம்புக்கு இது நல்லது. அதனால இந்த உணவ நான் சமைச்சு வச்சிருக்கிறேன்னு நம்ம வீட்ல பேசுறோமா? இந்த நவீன யுகத்துக்கு வந்து இந்த தலைமுறை பேசுதா? இன்னைக்கு நியூவா கல்யாணம் ஆகி அம்மா, அப்பாவா ஆனவங்க கூட, இவ்ளோ அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறமா, இது என் குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு சரியான உணவு, மூளை வளர்ச்சிக்கு சரியான உணவு, இதயத்த பாதுகாக்கக்கூடிய உணவு, என்னோட குடல், கல்லீரல், மண்ணீரல் எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவு, அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு பழக்குறோமா? இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள் இத கட்டாயம் சிந்திக்கணும். நம்ம அந்த வார்த்தைய வீட்ல உச்சரிக்கிறோமா? சொல்றோமா? இது பிடிச்சிருக்கும், இது பிடிக்கல. பிடிக்கிறதுக்குள்ள தான் நம்மளோட உணவு முறைகள வந்து வகைப்படுத்தி, அதுக்குள்ள தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் உணவாக எடுத்துக்கிறோம். அப்ப மனவளக்கலை பயிற்சிக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா, கண்டிப்பா உங்க சிந்தனையில ஒரு மாற்றம் வந்திருக்கும். நெறைய பேராசிரியர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பயிற்சி எடுக்கும் பொழுதும் உணவு பத்தி நிச்சயமா பேசியிருப்பாங்க.
ஆனா, அது அன்னைக்கு அந்த கிளாஸ் ரூமோட முடிஞ்சுச்சு. அந்த மன்றத்திலேயே முடிஞ்சுச்சு. வெளியில வந்து எத்தன பேரு அது நடைமுறை வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா, நம்ம எல்லாருமே நாக்கோட சுவைக்கு வந்து ஒரு விதத்துல அது கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கு வந்து ஆ மயங்க தான் செய்றோம். அப்ப சுவையை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோமே வெளிய, விளக்கம் விளக்கமாகவே இருக்குது. பழக்கம் தான் எப்பயுமே நம்மள ஆளுமை பண்ணிட்டுருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மாற்றம் வந்து வீட்டில நீங்க உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தெளிவு வரணும். மாற்றம் வரணும். அதாவது இது வந்து உடலுக்கு சரியானது. ஆ அதனால இந்த உணவு நான் எடுத்துக்கிறேன். டேஸ்ட் செகண்டரியா போயி, சரியான உணவு தான் நீங்க வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது தான், ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த அலை வந்து பரவி, 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 எது சரியான உணவு அது எடுக்கக்கூடிய தன்மையும், அத தேடக்கூடிய தேடலும், எங்க நீங்க வந்து அதுக்கு தொடர்பான நபர்கள நீங்க சந்திக்கும் பொழுதெல்லாம், எது என் உடலுக்கு சரியான உணவு? அதுல என்ன சத்து பொருள்கள் இருக்குது? அந்த சத்து பொருள் வீணாகாம நான் எப்படி சமைச்சுக்கிறது? எப்படி ப்ரிசர்வ் பண்றது? இது யாருக்காவது நமக்கு இருக்குது அப்படின்னா, நம்ப எங்கேயாவது போகும் பொழுது, வெளியில போகும் பொழுது ரொம்ப பசிக்குது. ஒரு சமோசாவோ அல்லது ஒரு கேக்கோ அல்லது ஒரு பிஸ்கட்டோ, ஒரு பிரெட்டோ நீங்க வாங்குறீங்க. பரவால்ல எதுவுமே ஃபுட் கிடைக்கல. இல்ல ஒரு டீ சாப்பிட போறோம். ஒரு சமோசா இருக்கா? இல்ல ஒரு பப்ஸ் இருக்கா? இல்ல இன்னைக்கு ஓகே பையன் கேட்குறான். குழந்தை ஆசைப்பட்டு கேட்குறான். ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி குடுக்கலாமா? நூடுல்ஸ் எடுத்து குடுக்கலாமா? அப்படின்னு நீங்க எடுத்து தர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு விளக்கம் போதுமான அளவுக்கு உங்களோட ஆ காந்தத்துல அதாவது பிரெயின் செல்ஸ்ல வந்து பதிவாகலன்னு தான் நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும். நான் இன்னமும் அத உறுதிப்பட எனக்குள்ள பதிய வைக்கல. நான் இன்னமும் எனக்கு பழக்கம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு. சரி. அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு மறுசீரமைப்பு தேவைப்படுது. நம்ம இதுல வந்து நெறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. உடல்நலத்த நான் காத்துக்கணும் அப்படின்னா, நான் நெறைய இதுக்காக நான் வந்து வொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்குள்ள மாற்றங்கள நான் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு மட்டும் இந்த இடத்துல உங்க சிந்தனைக்கு நான் விடுறேன். அடுத்தது சமச்சீரான உணவு அப்படின்னா, இப்ப கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இப்படிலாம் சொல்லிட்டேன். எனக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கிறது? எப்பயுமே வச்சுக்கோங்க. பேலன்ஸ்டு டயட்ல கார்போஹைட்ரேட் வந்து 2 மடங்கு இருக்கு அப்படின்னா, 3 மடங்கு வச்சுக்கோங்க. 40-50% உங்களோட இன்டேக் நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும். புரோட்டீன் அதுக்கு அடுத்து 1 மடங்கு கம்மியா இருக்கணும். அதாவது 10-30% தான் புரோட்டீன் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நெறைய வந்து ஜிம் போறேன், நான் பாடி பில்டப் பண்றேன், நான் வந்து யோகா பண்றேன், எக்சர்சைஸ் பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன்னு ஒரு மாயைக்குள்ள நம்ம எப்படி மாட்டிட்டு இருக்கிறோம்னா, நான் பாடி பில்ட் பண்ணணும்னா, மசில் நல்லா இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நெறைய புரோட்டீன் கார்பே எடுத்துக்கவே மாட்டேன். புரோட்டீன் மட்டுமே எனக்கு போதும். அதுதான் உங்களோட பேலியோ டயட் மத்த டயட் முறையெல்லாம் அதுதான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி, உங்கள இன்னொரு பக்கம் மருந்து, மாத்திரை எங்கேயாவது சொல்லுங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மருந்து கம்பெனி குறைஞ்சிருக்கா? மாத்திரைகள், மருந்துகள் உற்பத்தி ஆகக்கூடிய உற்பத்தி அளவு வந்து குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. நீங்க சப்போஸ் கண்டிப்பா ஒரு பேலியோ டயட் எடுத்துக்கிறீங்க. ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போறீங்க அப்டின்னா, மருந்து மாத்திரைகள் 4, 10 கம்பெனி மூடிட்டாங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னும் 10 கம்பெனி அதிகமாயிருக்கு அப்டின்னா, அ நெறைய வந்து ஃபுட் வந்து செயற்கையாக செறிவூட்டப்பட்ட தேவையில்லாத அ பொ பொருட்கள் வந்து அதுக்குள்ள கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணிக்கை தான் தொழிற்சாலைகள் தான் அதிகமாகுது அப்படிங்கும்போது, அப்ப இந்த பேலியோ டயட்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்றது நம்ம சிந்தனைக்கு அட்லீஸ்ட் மனவள கலைஞரா இருக்கு நம்பளாவது வந்து அத சரியான முறையில ஆய்வு பண்ணி அத எடுத்துக்கணும். அப்ப புரோட்டீன் வந்து ஃபுல்லா புரோட்டீனே நீங்க எடுத்துக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பாடிக்கு தேவையாக இருக்கும் பொழுது, மசில் ஓரளவுக்கு மேல போனா அது ஹைப்பர்ட்ரோபி ஆகும். எக்ஸஸ் புரோட்டீன்லாம் நம்ம உடம்புக்குள்ள உங்களுக்கு நெறைய முறை நான் வகுப்பெடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டத்த வந்து அந்த அல்டிமேட் கான்ஷியஸ்னஸ் தான் இயக்குது. உயிர் தான் அந்த உடல நடத்திட்டு இருக்கு. அது நம்ம சொல்றதெல்லாம் கேட்காது. எனக்கு வந்து புரோட்டீன் இவ்ளோ நான் எடுத்துட்டே தான் இருப்பேன். அந்த புரோட்டீன் எல்லாம் நீ வந்து மெட்டபலைஸ் பண்ணி தரணும் அப்டின்னா தராது. அதுக்கு என்ன தேவையான அளவோ அத எடுத்துக்கும். அதுக்கு மேல அளவுக்கு அதிகமா நீங்க இன்டேக் உள்ளார குடுக்குறீங்க அப்டின்னா, அது ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி அடிப்போஸ் டிஷ்யூவாவும், கொழுப்பு பொருட்களாகவும் உங்க உடல்லயே சேமிச்சு வச்சுக்கும்.
அது வெளியிலயும் அனுப்பாது. உடல்லயே சேமிச்சு வச்சுக்கும். அப்ப அல்டிமேட்டா உங்களுக்கு என்ன வரும்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒபேசிட்டி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே அ எ அப் டூ அதாவது அது கேன்சர் வரைக்கும் எத்தன விதமான வியாதிகள் உடலுக்குள்ள வர முடியுமோ, அத்தன விதமான வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள டெவலப் ஆகும். அப்ப நான் ஃபுல்லா புரோட்டீனே சுத்தமா நான் கார்ப் எடுக்க மாட்டேன். ஏன் இத நான் டாக்டர்ஸ்ல இருந்து தொடங்குனேன் அப்படின்னா, என் கூட இருக்கிற டாக்டர்ஸ் நெறைய பேரு பேலியோ டயட் ஃபாலோ பண்ணி, நெறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சினால இன்னைக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா, அன்னைக்கு அவங்க படிச்சிருந்தாலுமே கூட, அந்த மக்கள் எல்லாரும் இங்க ஓடுறானே, நம்மளும் ஓடலாமேன்னு மறந்துட்டு, தன்ன மறந்து ஓடுறது தான் அதுக்கு காரணம். இப்ப அது டெஃபிஷியன்சி வரும் பொழுது, ஐய்யயோ! இதுக்கு பாலியோ டயட் தான் காரணமா இருக்குமா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் காரணமா இருக்குமா? அதுல என்ன சொல்றாங்க? கார்பே எடுக்கக்கூடாது. எல்லாமே புரோட்டீன். அப்ப புரோட்டீன் எனக்கு வந்து அப் டூ 30% மட்டும் தான் தேவைப்படும் பொழுது, 10லேருந்து 30% அந்த 10 வந்து குழந்தைங்க செடன்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 30% ஹெவியா ஒர்க் பண்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 30% புரோட்டீன் வேணும். ஆனா நான் மொத்தமா புரோட்டீன் எடுத்துக்கும் பொழுது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுதுன்றத கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அறிவியல் நம்ம உடல் அப்படிதான் வந்து மெட்டபலைஸ் பண்ணும். அடுத்தது ஃபேட்டுன்னு வரும் பொழுது 10% ஃபேட் 10 to 25% ஃபேட் நம்மளுக்கு இருந்தா போதும். அப்ப நான் எடுத்துக்கக்கூடியதுல கார்ப் எவ்வளோ இருக்கு? புரோட்டீன் வந்து அத விட கம்மியா இருக்கணும். அத விட கம்மியா வந்து ஃபேட் இருக்கணும். சரி. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்ல, விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். வாட்டர் வந்து பர் டேக்கு வந்து 6 to 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்மலாம் வந்து வெப்பம் சார்ந்த நாடுல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்வாயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து வியர்வை மூலமாக, யூரின் மூலமாக உள்ளார வந்து செல்லுக்கு வந்து எக்ஸ்கிரீஷன் நடந்துட்டே இருக்கும். அப்ப அதோட ரீப்ளேஸ்மெண்ட் ஒண்ணு நம்மளுக்கு வேணும். அப்ப எந்த அளவுக்கு வெளியில ஏறுதோ அத ரீப்ளேஸ் பண்ணி குடுக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு நம்ம உடம்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் 72% வந்து நீரால ஆக்கப்பட்டது தான் எல்லாமே. அப்ப வாட்டர் வந்து கட்டாயம் நம்மளுக்கு வேணும். வாட்டர் அப்படின்றபோது நம்ம கிட்னிய மறந்துடவே கூடாது. ஒரு செகண்டுக்கு 120 எம்எல் வாட்டர வந்து அது ஃபில்டர் பண்ணி குடுக்குது. ஒரு நாளைக்கு 180 லிட்டர் பிளட்ட வந்து அது ஃபில்டர் பண்ணி குடுக்குது. நம்ம உடம்புல இருக்கிறது வெறும் 5 லிட்டர் பிளட் தான். அந்த 5 லிட்டர் எப்படி 180 லிட்டரா 24 ஹவர்ஸ்ல அது ஃபில்டர் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நார்மலா நம்ம இந்தியன் டெம்பரேச்சர்க்குள்ள, இந்தியன் ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6லிருந்து 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர். 8 கிளாஸ்னா 200 எம்எல் இருக்கிறது தான் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அவ்வளவு உங்களுக்கு வந்து 2 லிட்டர்ஸ் மினிமம். அதாவது நீங்க காலையில ரசமோ, மோரோ ஆ அதெல்லாம் லிக்விடா எடுத்துக்கிறீங்கல்ல, அது போக வாட்டராவே வந்து நமக்கு இந்த 2 லிட்டர்ஸ் தண்ணி வந்து 6 to 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர், 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் த வாட்டர் வேணும். இது வந்து உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாரி, உங்களோட அவுட் சைட் டெம்பரேச்சர்க்கு தகுந்த மாரி, உங்க உடம்புல எவ்வளோ வந்து வெளியேறுதோ, அதோட ரீப்ளேஸ்மென்ட் நிச்சயமா வேணும். அது இல்லாம உள்ளார மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாரி மினிமம் 6 கிளாஸ் தண்ணி. 2 லிட்டர் தண்ணி காலையில இருந்து நைட் தூங்க போறதுக்குள்ள அவ்வளோ தண்ணி நீங்க கட்டாயம் குடிச்சிருக்கணும். ஆனா இதுல வந்து நீ தர்ஸ்ட் இருந்தா தான் குடிக்கணும், அது பண்ணலாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், உங்களோட உதடு வந்து உணர்ந்த நிலையில இருந்ததுன்னா, உங்க கிட்னி ஸ்ட்ரெயின் பண்ணுது, அது கான்சன்ட்ரேட் ஆகுது. உள்ளார அதுக்குள்ள இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் ஆகுது. அப்ப கிட்னிக்கு நீங்க ஒர்க் லோடு இன்கிரீஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா, அது எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யும்? இன்டர்ன் கிட்னி மட்டும் தானே கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஹார்ட்டோ, பிரெயினோ சும்மா உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காது. அது இமிடியேட்டா கிட்னிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா உறுப்புகளுமே அதுக்கு தகுந்த மாரி இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா, அத்தன உறுப்புகளும் ஒருங்கிணைத்த செயல்பாடுகளோட மூளை வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்குது. அது நம்ம பார்த்தோம் பிரெயின பத்தி பார்க்கும் பொழுது,
அது சொல்றதுதான் இங்க ஒவ்வொன்னும் இங்கிருந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி அனலைஸ் பண்ணி பிரெயின் வந்து கமாண்ட் குடுத்துட்டே இருக்கும். இது நம்ம எதுவுமே வந்து நீங்க வந்து மனம் விரும்பி நரம்பு மண்டலம் இயங்குனா கூட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிக்குதுன்றத நம்ம எப்பயுமே மறந்துடவே கூடாது. அப்ப வாட்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்குள்ள இந்த விட்டமின்ஸ், மினரல், வாட்டர் வந்து நான் சொல்லும் பொழுது 6 to 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி மினரல்ஸ்னா எல்லாமே சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ், சிங்க் இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட வைட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் த செல்ஸை வந்து சர்வைவலுக்கு வச்சுக்கிறதுக்கு இது இந்த குட்டி 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 மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் போய் அது அப்படி அப்படி தாங்கி பிடிச்சி பில்லர் மாதிரி தாங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பெரிய வேலையை வந்து இப்ப எப்படி அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு கம்பெனியோ ஒரு ஃபேக்டரியோ இல்லை ஒரு ஆஃபீஸோ ஹச்ஓடியா இருக்கிறவங்க வந்து பெருசா வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து கமாண்ட் கொடுப்பாங்க, இல்ல அவங்க கைட் பண்ணுவாங்க, லீட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் நிலை பணியாளர் தான் வந்து மொத்த ஒர்க்கோட ஓவர்லோடும் வந்து அவங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கையில தான் அந்த அந்த மொத்த அந்த பில்டிங்கோட அந்த ஃபேக்டரியோட ஒட்டுமொத்த இதுவுமே வந்து கட்டமைப்புமே அவங்களோட உழைக்கும் திறனோட எண்ணிக்கையை பொறுத்து அமையும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் மைக்ரோ நியூட்ரியன்ட்னு தான் பேரே வெளியே அது 0.1 கிராம் தான் நம்ம பாடிக்கு ரெக்குயர்மெண்ட்னா அந்த 0.1 கிராம் கட்டாயம் இருக்கணும். அது வந்து நீங்க காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா அதை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா செல் சர்வைவல் கேள்விக்குறியாயிரும். ஈவன் தோ உங்க புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தா கூட அது ஹெல்ப்லெஸ்ஸா நிற்கும். ஏன்னா அது போய் இந்த வேலையை பார்க்காது. அந்த முதல்நிலை எப்படி வந்து ஊழியர் அவர்கள் தான் போய் கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யற மாதிரி இந்த இந்த மினரல்ஸும் விட்டமின்ஸும் தான் இந்த வேலையும் இருக்கும். அப்ப வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் குறைவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம உங்க ஃபுட்டுல அந்த நியூட்ரியன்ட் போகணும். அதே மாதிரி விட்டமின்ஸ் நம்ம இப்ப இப்ப எல்லாருக்குமே என்னன்னா எங்க போனாலுமே என்ன வியாதின்னு போனா ஒரு சப்ளிமெண்டா வந்து ஒரு விட்டமின்ஸ் கொடுப்பாங்க. ஒரு விட்டமின் மாத்திரை ஏன் எழுதி எழுதி தராங்க? கம்பெனி லாபத்துக்காகவோ அல்லது டாக்டருக்கு மாத்திரை மருந்து தர தெரியலையன்றதுக்காகவோ இல்ல 2 நாள் நீங்க போனதுக்கு அப்புறம் சிம்டம்லாம் வச்சு புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி டயக்னோஸ் பண்றதுக்கும் நிச்சயமா கிடையாது. ஏதோ ஒரு சிம்டம் நம்ம உடம்புல வந்து வெளியில வருது அப்படின்னா டெஃபினட்டா அங்க வந்து வைட்டல் நியூட்ரியன்ட்டான அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட்டான விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் இதோட அளவு எங்கேயோ குறையுது, பேலன்ஸ் இல்லாம இருக்குது. அப்ப அந்த சமயத்துல வந்து நீங்க போய் இதெல்லாம் செய்யற அளவுக்கு தான் நீங்க உணவு எடுத்துக்க முடியுமான்றது வந்து நம்மளுக்கு எப்பயுமே சேலஞ்சிங்கா இருக்கிறதுனால ஒரு சப்ளிமெண்ட் எல்லா இதுக்கும் ஒரு சப்ளிமெண்ட் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா வந்து விட்டமின் டேப்லெட், விட்டமினும் மினரலும் இருக்கக்கூடிய சத்து மாத்திரை உங்க கைக்கு நிச்சயமா வந்து சேரும். அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது அவ்வளோ முக்கியம். அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து கண்டிப்பா அது முக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உடம்புக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்ம மனம் சரியா இயங்காது, டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்காது. அப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படுது. இந்த வைட்டல் நியூட்ரியன்ட் இன்னும் குறையும் பொழுது இன்னும் நம்ம வந்து அதாவது டிக்ரீஸ் தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து குறைய தான் ஆரம்பிக்குமே வெளியே இன்க்ரீஸ் ஆகாது. அதனால ஒரு சப்ளிமெண்ட் நிச்சயமா. இதனாலதான் எல்லா டாக்டர்ஸுமே உங்களுக்கு என்னவா போனாலும் ஒரு ஃபீவர்னாலும் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், டயபெட்டிஸ்னாலும் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஈவன் ஹைப்பர் டென்ஷனாலும் இருக்கும், கேன்சர்னு போனாலும் அதுக்கான மாத்திரையோட சப்ளிமெண்டா ஒரு பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறதுக்கு அதுதான். அந்த மல்டிவிட்டமின்ல மினரல்ஸ் கட்டாயம் இருக்கும். அப்ப பேலன்ஸ் டயட்டுக்குள்ள கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், வாட்டர் இருக்கணும். இது எல்லாம் ஆப்டிமமா ரெக்வயர்டு அமௌண்ட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையான அளவுல அடிக்குவேட் அளவுல இது எல்லாம் சேர்ந்து ஒரு உணவுல இருந்ததுன்னா நீங்க காலையில சாப்பிடக்கூடிய 2 இட்லி, ஒரு சாம்பார், ஒரு வடையில இத்தனை விதமான சத்துக்களும் கலந்து இருந்தா மட்டும்தான் அது சமச்சீரான உணவு. நீங்க என்ன வியாதியா இருந்தாலும், என்ன ஒபிசிட்டியா இருந்தாலும், வெயிட் ரிடக்ஷன் இருந்தாலும், இல்ல உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு இருந்தாலும் பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான் சரியான உணவு முறை. ஸோ சரியான உணவு முறை எது அப்படின்னா சமச்சீரான உணவு தான்.
இப்ப 2ஓட ஸ்டாண்டர்ட் இந்த இடத்துல இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிந்தனைக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. என்ன அப்டின்னா, ஒண்ணு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO டயட் பிளான். டயட் வந்து அவங்க எத பத்தி எப்படி எடுத்துக்கிட்ட ஒரு மனிதன் அவங்க ஹெல்த் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிசிக்கல், மென்டல், சோசியல், என்வாயர்ன்மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப இத்தனை விதமான ஆரோக்கியத்தையும் நான் ஒருங்கிணைத்து ஒரு மனிதன் பெற்றிருந்தா மட்டும்தான் அவன் ஹெல்த்தியா இருக்கான்னு அர்த்தம். அந்த ஹெல்த்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ல வந்து என்ன, உணவு முறைகள்ல வந்து என்ன அப்படின்னா, அவங்க என்ன நம்மளுக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களோட சிந்தனைக்காக உங்க முன்னாடி வைக்கிறேன். இன்னொன்னு நம்ம இந்தியாவுல ஐசிஎம்ஆர் இதுக்கப்புறம் நான் மாணிக்கவாசன் ஐயாவுக்கு வந்து அந்த கைட்லைன்ஸ் இப்ப 24ல ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க த்ரூ ஐசிஎம்ஆர். ஐசிஎம்ஆர்னா இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச். அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு கைட்லைன்ஸ் எல்லாத்துக்குமே. எப்படி WHO வந்து உலகத்துக்கு குளோபல் லெவல்ல இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட இந்தியாவோட ஹெல்த்துக்கு வந்து வச்சிருக்கிறது வந்து ஐசிஎம்ஆர். அதோட கைட்லைன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸையும் கைட்லைன்ஸையும் வந்து நம்மளோட மருத்துவத்துறை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எல்லா லெவல்லையுமே ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி ஆகட்டும், இல்லை பிரைமரி ப்ரிவென்ஷன் ஆகட்டும், நோய் வராம காத்துக்கிறதாலும் சரி, முழுமையான உடல் நலத்திற்கான எல்லாம் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, என்ன கைட்லைன்ஸ் போடுறாங்களோ அது அது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ். உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த பிடிஎஃப் எல்லாருமே உங்களுக்கு என்ன சந்தேகம் அது வந்து ஏஜ் வைஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 1 இயர் பாப்பாவுக்கு 1 இயர்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் அப் டு அடலசன்ட் ஏஜ் வரைக்கும், டியூரிங் ப்ரெக்னன்சி போது என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும், தாய்ப்பால் கொடுக்குற அந்த 6 மாதங்களுக்கும் சரி, எவ்வளோ நாள் தாய்ப்பால் கொடுக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன, தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது ஒரு பெண் என்னென்ன உணவு முறைகள் எல்லாம் வந்து கட்டாயம் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடல்ட் மேல், ஃபீமேல், அதுலயே செடன்டரி லைஃப் ஸ்டைல், நீங்க ஏசியில தான் உட்காந்து வேலை பார்க்குறீங்க, அவ்வளவா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா என்னென்ன உணவு முறைகளை வந்து எடுத்துக்கணும், இந்த மாதிரி எல்லா விதமான கைட்லைன்ஸும் அதுல எப்படி குக் பண்ணணும்ன்றதும் சொல்லியிருக்காங்க. அதாவது உணவு முறை ஒண்ணு, இன்னொன்னு உணவு தயாரிப்புல தான் நம்ம எல்லாருமே தோத்து போயிருக்கோம். நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. இதுல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த குக் பண்றதுல போயிட்டு நம்ம டேஸ்ட்டை மட்டுமே பிரதானமா மனசுக்குள்ள வந்து முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு நம்ம டேஸ்ட்டை மட்டும்தான் அங்க பாக்குறோமே வெளியே, அந்த சத்துக்கள் அழியாம என் குழந்தைகளுக்கோ, இல்லை என் அம்மா அப்பாவுக்கோ, இல்லை என் கணவருக்கோ, என் மனைவிக்கோ, இல்லை என்னோட சக மனிதனுக்கோ நான் சமைச்சு தரேனா அப்படின்றது வந்து $1,000,000 கொஸ்டின் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட என்ன சொல்றதுங்க, உங்க உள்மனதையே வந்து சாட்சியா வச்சு கேட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட் மட்டும்தான். டேஸ்ட் சரியில்லைன்னா நிறைய வீட்டுல இன்னைக்கும் தட்டெல்லாம் பறக்கதான் செய்யுது. டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே வெளியே, அதுல இருக்கிற சத்து பொருட்கள் வந்து சேதம் ஆகாம அந்த உணவு தயாரிக்கப்பட்டிருக்குதா அப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்க்க தவறும் பொழுது, வெளியில வியாபார நோக்கத்தோட நம்மளை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஃபுட் ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு. அதோட தரம் என்னவா இருக்கும்ன்றது உங்களோட சிந்தனைக்கே நான் விட்டுறேன். அதனால அதுல வந்து எப்படி குக் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ்ல இருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் வந்து இப்ப ஒவ்வொரு இயரும் வந்து நேஷனல் ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நாடு தழுவிய ஒரு சர்வே எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பேர் அவேரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே அது வந்து மேக்சிமம் அவேரா இருப்பாங்க. ஏன்னா NHS சர்வே என்ன சொல்லுது,
தமிழ்நாட்டுல எந்தெந்த எது ஒவ்வொரு மக்களும் நீங்க குடிக்கிற தண்ணீலிருந்து, பயன்படுத்துற பாக்கெட் பால்ல இருந்து, மேகி நூடுல்ஸ் நீங்க அத எல்லா இதுலயும் வந்து சர்வே நடந்துட்டே தான் இருக்கு. நம்ம உடம்பு சுவாசிக்கிற காத்து முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவங்க சர்வே பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டாவே பார்த்துட்டு சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. பாலிசி சேஞ்சஸ் ஆகுது. கைட்லைன்ஸ் ரிவைஸ் ஆகுது. அதோட முக்கியத்துவம் அந்தந்த காலத்துல ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது பேப்பராவே, அது டாக்குமெண்டேஷனாவே, பெர்சன்டேஜ் அது ஒரு டேட்டா பேஸாவே நம்ம நெறைய இடத்துல கடந்து போக தான் செய்றோம். அதனால தான் இத்தன மருத்துவர்கள் இருந்தும், இத்தன மருத்துவமனைகள் இருந்தும், இன்னைக்கு நோய் இல்லாத ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. பிறந்த குழந்தையிலிருந்து 90 வயசு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல நோயோட தான், உடல் உபாதைகளோட தான், ஏதோ ஒரு குறைபாட்டோட தான் நம்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அப்படின்னா என்னன்னா, இத்தனை சர்வே நடக்குது. இதுக்காக இவ்ளோ பணம் வந்து மக்களோட பணம் தான் இன்வெஸ்ட் ஆகுது. அப்படி இருந்தும் நம்ப அத ஃபாலோ பண்றோமா? நம்ம டாக்டர்ட்ட இன்னைக்கும் போய் ஹாஸ்பிட்டல் நெறஞ்சு வழிஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரியான உணவு முறையே சரியான உணவு தயாரிப்பை நம்ப இன்னமும் பழக்கத்துக்கு எடுத்துட்டு வராம இருக்கிறது தான் ஒரு பெரிய காரணமா இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்கன்றத மட்டும் சொல்லி, ஆ நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுன்றதுக்காக நான் குடுக்குறேன் நானு. இப்ப எல்லாமே சொல்றது என்னன்னா, WHO-வும் சரி, அ நே ICMR-ம் சரி, நேஷனல் ஹெல்த் சர்வேவும் சரி, ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சமச்சீரான உணவு மட்டும் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. சமச்சீரான உணவ தவிர வேற எந்த ஒரு உணவையும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகே. 2வது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். நீங்க இவ்ளோ வந்து சமச்சீரான உணவு எடுத்துக்கிட்டு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க எடுத்துக்கிற இந்த சமச்சீர் உணவே வந்து உடல்ல ஆ வேற மாரி தேவையில்லாத கொழுப்புகளாகவோ, இல்ல தேவையில்லாத விஷயங்களாகவோ அங்க மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது, இத்தன உணவும் உள்ளார போகும் பொழுது, சரியான முறையில ஜீரணமாகி, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆகி, அது சரியான முறையில வந்து பிளட்டுக்கு போயி யூரின் வழியா வெளியில வந்து எது எதெல்லாம் கழிவுப் பொருட்களாக வெளியேறணுமோ, அதெல்லாம் வெளியேறி, எது எதெல்லாம் சத்துக்களாக உறிஞ்சி உடல் இயக்கத்துக்கு பயன்படணும்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா ஃபெசிலிட்டேட் பண்ணி குடுக்குறது பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நீங்க கட்டாயம் என்ஷூர் பண்ணணும். உணவு மட்டும் நான் கரெக்ட்டா இந்த கைட்லைன்ஸ் படி நான் சாப்பிடுறேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஒபிசிட்டியா இருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து பிபி வந்திருக்கு. எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்திருக்குன்னா, தேர் இஸ் அ லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா, இந்த உணவே ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் விஷமாக மாறும் அப்படின்றது தான் ஒரு பழமொழி உங்க எல்லாருக்குமே தெரியும். சயின்ஸும் அதுதான். அப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயம் ஒரு சமச்சீரான உணவு முறையோட, முறையான உணவு தயாரிப்போட, முறையான சரியான ஆரோக்கியத்துக்கான பழக்கத்துக்குள்ள என்ன நான் எடுத்துக்கிட்டு போனாலும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயம் வேணும். அப்ப நான் ஹெல்த்தியா இருக்கணும்னா சமச்சீரான உணவு வேணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வேணும். அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ பத்தின தெளிவும் கட்டாயம் வேணும். இது 3 தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்எச்எஸ் சர்வேவும் சரி, நேஷனல் ஹெல்த் சர்வேவும் இதுதான் சொல்லுது. WHO-வும் இதுதான் கைட்லைனா போட்டிருக்காங்க. ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸும், ரிவைஸ்டு கைட்லைன்ஸும் 2024 இந்த ஆண்டுக்கான ரிவைஸ்டு கைட்லைன்ஸும் இன்னைக்கு இருக்கிற நம்ம டிசீஸ் பிரிவாலன்ஸ் நம்மளோட ஆரோக்கியத்தோட தன்மையெல்லாம் ஆராய்ந்து தான் இந்த கைட்லைன்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்றது பிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயம் வேணும்ன்றது. 3வது குக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பொருளையும் குக் பண்ணும் பொழுது, அதுல இருக்கிற சத்து பொருட்கள் வீணாகாம நான் சமைக்கணும் அப்படின்னா, நான் கட் பண்ற நான் வந்து காய்கறிகள வந்து கீரைகள வந்து கழுவுறதுலருந்து, அத நான் சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீல போட்டு 10 முறை வாஷ் பண்றது, ரொம்ப மைன்யூட்டா கட் பண்ணும் பொழுது, டெஃபினட்டா அதுல இருக்கிற நியூட்ரிஷன் வந்து ஆகும். அதே மாரி குக் பண்ணும் பொழுது, எதெல்லாம் நீங்க பச்சையா சாப்பிடக்கூடிய தன்மையில இயற்கை நமக்கு குடுத்திருக்குதோ, அது நீங்க நெறைய பாயில் பண்ணக்கூடாது.
அதே சமயத்துல ஓப்பன் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் வேக விட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல போட்டு 4 நாள் கழிச்சு சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்பு ஒரு நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராம நிறுத்திக்கும். அத நான் மறந்துடவே கூடாது. அப்ப நீண்ட நேரம் வேக வைக்கவும் கூடாது. ஷார்ட் டைம்ல நீங்க அத வேக வச்சு எடுக்கணும். அந்த ஷார்ட் டைம்ல வேக வைக்கிறதுக்கு அடுப்பு கிட்ட நின்னு சமைக்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அந்த அற்புதமான சமையல் கலையே அவ்ளோ ஒரு தெய்வீகமான அந்த கலையை யாரு முன்னெடுத்து செய்றீங்களோ, அவங்க சமைக்கும் பொழுது சமைக்கிறது தவிர வேற எந்த விதமான டீவியேஷனும் இல்லாம, அங்க நின்னு சமைச்சீங்கன்னா, ஓவர் குக் ஆகுறதோ, ஓவர் பாயில் ஆகுறதோ, இல்ல அதுல இருக்கிற சத்துப்பொருட்கள் அனாவசியமா காத்துல ஆவியில எவாப்பரேட் ஆகுறதோ நடக்காது. அப்ப எவ்வளோ அதனால தான் அத கலை அப்படின்னு சொன்னாங்க. சமையல கலை. நீ அதுக்குள்ள பருப்பையோ, அரிசியோ போட்டு சமைக்கல. உன்னோட அன்ப, உன்னோட எண்ணங்கள, உன்னோட உண்மையான தூய்மையான அன்ப தான் பருப்பாகவும், அரிசியாகவும், காய்கறிகளாகவும் சமைச்சு தர்றீங்க அப்படின்றபோது, வீட்டுல சமைக்கிற அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அங்க இருக்கிற சமைக்கக்கூடிய மனிதனோட எண்ணங்கள் எவ்வளவு ஒருங்கிணைந்து இருக்கணும். அடுப்புல குக்கர்ல எல்லாம் வச்சுட்டு, பருப்ப வச்சுட்டு, ஃபோன் எடுத்து பேசுறது, சண்டை போடுறது, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, என்ன நம்ம வீட்டுக்குள்ள என்னென்னலாம் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்க பாருங்க. அப்புறம் சின்ன குழந்தை ஒரு 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைலாம் கண்ணாடி போட்டுட்டு இருக்கு. அதுக்கு விட்டமின் இவ்ளோ நாங்க ஃபுட் குடுக்குறோம். எங்க வீட்ல டெய்லியும் ஒரு கீரை இருக்கு, டெய்லியும் ஒரு காய் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் இவனுக்கு இந்த டெஃபிஷியன்சி எப்படி டாக்டர் வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க உ த உணவு தயாரிக்கக்கூடிய முறையில ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி தான் நீங்க மறுசீரமைச்சுக்கணும். அப்படின்றது தான் இது உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ். அப்ப நான் உணவு முறை எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டு இது பண்ணணும். இன்னொன்னு முக்கியமா கடையில நீங்க எல்லாருமே ஏன்னா இந்த உணவு பத்தி நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போய் என்னென்ன உணவுன்னு சொன்னோம்னா, இன்னும் 2, 3 வகுப்புகளையும் நம்ம எடுக்கலாம் இத பத்தி. பட் உங்களுக்கு எந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கேக்கு, ஐஸ்கிரீம்ஸு இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அ இல்ல தவிர்க்க முடியாம நீங்க அ நெறைய ஃபுட் ப்ராடக்ட் நம்ம கடையில தான் போய் வாங்குறோம். வாங்கும் பொழுது அதுல எவ்ளோ சால்ட் இருக்கு, எவ்ளோ டிரான்ஸ் ஃபேட் இருக்கு. டிரான்ஸ் ஃபேட் உடம்புக்கு ஆகாத ஒரு ஃபேட்டுங்க. உங்க எல்லாரையும் கையெடுத்து கூப்பி கேட்கிறேன். டிரான்ஸ் ஃபேட் அதிகமா இருந்ததுன்னா, அந்த ப்ராடக்ட்ட வாங்காதீங்க, செய்யாதீங்க. வீட்டுல ஒரு ரைஸ் வச்சு தண்ணி ஊத்தி வச்சு பழைய சாதம் தான் இருக்கு. அத அடுத்த நாள் தண்ணி வச்சு அதுல தயிர் கலந்து கூட சாப்பிடுங்க. அந்த இது பார்க்கும் பொழுது டிரான்ஸ் ஃபேட் எவ்வளோ அதுல பெர்சன்டேஜ் அப்படின்றத பாருங்க. எவ்வளோ அடல்ட்ரேஷன் ஃபுட் ப்ராடக்ட்ல நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு திருப்பதி அந்த இன்சிடென்ட்டும் உங்களுக்கு தெரியும். அந்த பதப்படுத்தப்பட்ட அத்தன பொருட்களையும் ஃபோர்ட்டிஃபை பண்ணக்கூடிய அத்தன இதுலயும் டிரான்ஸ் ஃபேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஹைட்ரேட் பண்ணுன கொழுப்பு தான். அந்த கொழுப்பு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15.7 மில்லியன் கார்டியாக் டெத் அதாவது ஹார்ட் அட்டாக்னால இறப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஹார்ட் அசோசியேஷன் அவங்க பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் நம்ம நெய் சாப்பிடுறோம் இல்லைங்களா, அதையும் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. அதுல டிரான்ஸ்பேட் எல்லா உணவுகள்லயுமே டிரான்ஸ்பேட் இயற்கையாகவே நேச்சுரலா கிடைக்கிறதுல மிக குறைந்த அளவு இருக்கு. அது நம்ம உடம்புக்கு ஹார்ம் பண்ணாது. நீங்க அத செறிவூட்டுறேன் அதிகமா அத ஃபோர்ட்டிஃபை பண்றேன். லாங் டேஸ்க்கு, லாங் மந்த்ஸ்க்கு நான் அத யூஸ் பண்ணணும்னு எப்ப நீங்க டிரான்ஸ் ஃபேட் ஹைட்ரேட் பதப்படுத்துறதுக்கு நீங்க போறீங்களோ, அப்ப அந்த டிரான்ஸ் ஃபேட்டோட அளவு அங்க அதிகமாகும். 2வது உப்புங்க. உப்பு நார்மலாவே நீங்க எல்லா ஃபுட்டையுமே எடுத்து நீங்க எது வேணாலும் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். அதுல குறிப்பிட்ட அளவு சால்ட் நிச்சயமா இருக்கும். நம்ம ஆடட் சால்ட் நம்ம சேர்க்கிறோம். அது கூட ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்ப இனிமே எந்த ஃபுட் ப்ராடக்ட் நீங்க வாங்குனாலும் அதுல சால்ட் கன்டென்ட் எவ்வளோன்றது இப்ப எப்படி நீங்க எக்ஸ்பைரி டேட் பார்க்குறீங்களோ, இது ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தானான்னு பார்க்குற மாரி, இனிமே 2 விஷயம் கட்டாயம் நீங்க அந்த கவர்ல பாருங்க. ஒண்ணு டிரான்ஸ்பேரண்ட் பாருங்க. இன்னொன்னு சால்ட் பாருங்க.
அதே மாதிரி 3வது சுகர். ஆடட் சுகர் எதுக்குமே வேண்டாங்க. தயவு செஞ்சு வேணாம். நீங்க ஜூஸ் போடுறீங்களோ, வெஜிடபிள் போடுறீங்களோ, எதுலயுமே வந்து சுகர் வந்து தேவையே படாது. சுகர் இல்லாம நீங்க சாப்பிடணும். எக்ஸசிவ் சுகர் எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஃபேட்டான்னா நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புக்கு பாதுகாப்பான கொலஸ்ட்ரால் எது அப்படின்னா வந்து HDL தான். ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் தான். LDL-ஓ அல்லது வந்து கொலஸ்ட்ராலோ, ட்ரைகிளிசரைட்ஸோ அதுல இருக்கிறது வெரி பேட் கொலஸ்ட்ரால் வந்து LDL. இந்த டிரான்ஸ்பிளான்ட் என்ன பண்ணும்னா HDL-அ குறைச்சி LDL-அ வந்து அதிகம் பண்ணும். இது மட்டும் இருந்தா பரவாயில்ல, ஹார்ட் தானே, அது 40 வயசு 50 வயசு பார்த்துக்கலாம், நான் இப்ப சின்ன குழந்தை தானே, நீ சாப்பிட்ற, அவனை ஹெல்த்தி தானே அப்படின்னு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து மெமரியும் லேர்னிங் கெப்பாசிட்டியும் டெஃபினட்டா வந்து குறைச்சி விடுது. ஏன் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ் தான் லேர்னிங்க்கும் மெமரிக்கும் இதான ஆர்கன். அப்ப இந்த ஃபேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயின் டேக்கப்பே பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் ஹீட்டோன்ஸ் தாங்க எடுத்துக்கும். அதாவது குளுக்கோஸ் தான் அது எடுத்துக்குது. ஃபேட்டை வந்து எடுத்துக்கிறதே கிடையாது பிரெயின். அது என்ன பண்ணும் அப்படின்னா மெமரியை வந்து டிமினிஷ் பண்ணும். ஹிப்போ கேம்பஸ் வந்து சரிவர ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்ப ஒரு குழந்தை ஒழுங்கா சின்ன வயசுல வந்து படிக்க மாட்டேங்கிறான், அவனோட லிசன் பண்ண மாட்டேங்கிறான், லேர்னிங் கம்மியா இருக்கு, அவன் மெமரி கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல திரும்பி பார்க்க வேண்டிய இடம் உங்களோட கிச்சன். நீங்க கொடுக்குற உங்க சாப்பாடு போட்டு தரக்கூடிய தட்டு. அந்த தட்டுல ஃபேட் என்ன பண்ணிருக்கீங்க? ஃபேட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் எதையாவது குழந்தை ஆசைப்படுறான்னு நீங்க கொடுங்க. அதே மாதிரி அடல்ட்டா இருந்ததுன்னா ஏஜ் ரிலேட்டட் மெமரி வந்து டிமென்ஷியா வருது, அல்சைமர் டிசீஸ் வருது, ஈவன் ஒபிசிட்டி வருது, ஈவன் டயபெட்டிஸ் வருது, ஈவன் ஹைப்பர் டென்ஷன் வருது. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத நம்ம உணவுல வந்து செஞ்சிருக்கிற விஷயம், ஃபோர்ட்டிஃபை பண்ணி தரக்கூடிய விஷயம் டிரான்ஸ்ஃபேட். அந்த டிரான்ஸ்ஃபேட்டோட அளவு தயவு செஞ்சு பார்த்து வாங்க. எது குறைவா இருக்குதோ அதுதான். அப்ப நம்மளுக்கு வந்து ஃபேட் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட அளவு வேணும். ஆனா அதுல டிரான்ஸ்ஃபேட் வந்து அதிகமா செறிவூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் வாங்கும் பொழுது நீங்க கட்டாயம் இனிமே பார்க்க இது பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நம்ம வந்து சமச்சீரான உணவெடுத்து நம்ம உடல்நலத்தை காத்துப்போம். சரியான உணவு தயாரிப்பு முறையை வந்து நம்ம அதுல இருக்கிற சத்துக்கள் அழியாம நான் சமைச்சு தரேனான்னு ஒவ்வொருத்தரும் அதுதான் நம்மளோட பிரதான கடமையாக, இட்ஸ் எ பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு நம்மள சார்ந்த நம்மளோட கித்தன் கின்ஸ் நம்மளோட அன்புக்குரியவர்கள் வந்து நலமாக வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவை சமைச்சு தரதான் என்னோட முதல் கடமையாக வந்து ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்கு. அந்த கடமையை தான் நான் செய்யணும் அப்படின்றது வந்து நீங்க ஒரு சங்கல்பமாவே எடுத்துட்டு இனிமே உணவு வந்து டேஸ்ட், அதுக்காக டேஸ்டே இல்லாம சாப்பிடுங்கன்னு நான் சொல்லல. டேஸ்டாவும் இருக்கணும், அதே சமயத்துல வந்து சத்துக்கள் குறையாமையும் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் இன்செக்டிசைட், நம்ம கிடைக்கக்கூடிய உணவே பாதி விஷத்தோட தாங்க கிடைக்குது. அதுல நம்ம இன்னமும் அதை டெஸ்ட்ராய் பண்ணி நான் வெறும் தேவையில்லாத உடம்பு கெடுக்கக்கூடிய முறையில தான் நான் சாப்பிடுவேன்னு நம்ம சபதம் எடுத்து உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளுக்கு தான் லாஸ். ஸோ ஆரோக்கியமாக நம்ம வாழ்றதுக்கும் சரி, ஆரோக்கியமான மன வளத்துக்காகவும் சரி, நல்ல சிந்தனைக்காக, நல்ல வெற்றி அமையணும், நல்லா படிக்கணும், என்னென்ன உங்க வாழ்க்கையில எப்படி எப்படியெல்லாம் விரும்புறீங்களோ அப்படி எப்படியெல்லாம் வாழணும்னா நம்ம இந்த உடல் நலம் நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த உடல் நலத்தை இது பண்றதுக்கு சமச்சீரான உணவே ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த சிந்தனை இதோட நான் முடிக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அற்புதம், மிக அற்புதமா. நானே கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன். முதல்ல நமக்கு இவ்வளவு நேரம் தன்னுடைய நேரத்தையும் ஒதுக்கீடு கொடுத்து மிக அற்புதமாக சமச்சீர் உணவு முறைகள் இதை கேட்கும் போது இன்னொரு 2-3 கேட்டது தான் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் புரியும். நான் பின்னால கேள்வி கேட்கிறேன். முதல்ல நம்ம டாக்டர் அம்மாவை எல்லாரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இன்று மிக அற்புதமாக சிந்தனை விருந்தளித்த டாக்டர் வசுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிற்காக நமக்கு வழிவகுத்து கொடுத்த யாழ் மண்டல தலைவர், செயலாளர், பொருளாளர் ரகுபாலம்மா, கலாநிதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி கேட்கல. எல்லாத்துக்கும் மைக்கை நான் ஓப்பன் மியூட் கொடுத்துறேங்க. மைக்கை அன்மியூட் பண்ணி டாக்டர் அம்மாவை கேட்கலாம். எல்லாத்துக்கும் ஓப்பன் மியூட் கொடுத்துட்டேன். யாருக்காவது சந்தேகம் இருந்தா டாக்டர் அம்மாவை கேட்கலாம்.
சேஷாசல மைக்கை நீங்களே அன்மியூட் பண்ணுங்க. அம்மா வாழ்க வளமுடன். அருமை அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்க யூ மீன் தட் we should not use the fridge at all. அது சொல்ல அட்லீஸ்ட் இந்த மார்னிங் பண்ணி ஈவினிங் வரல வச்சுக்கி சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதா? ஐயா, ரீஹீட் பண்ணாம எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா நீங்க திரும்ப ஒரு முறை சூடுபடுத்தும் பொழுது இயற்கையாக இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே டிரான்ஸ் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப அந்த டிரான்ஸ் ஃபேட் எந்த விதத்திலயுமே சரியில்லைன்றதுனால ரீஹீட் பண்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இப்போ மார்னிங் வந்து சப்போஸ் சப்ஜி கொஞ்சம் மீறுது, சாதம் மீறுதுன்னா அடுப்புல வச்சு சூடு பண்ண ப்ரீ ஹீட்னாக்கா யூ மீன் ஓவன்லயா ஆர் அடுப்புல வச்சு சூடு பண்ணாலும் பரவாயில்லையா? எதுலயுமே சூடு பண்ணக்கூடாதீங்க. வெளியில எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே கூட சாப்பிடுங்க. திரும்ப ரீஹீட் பண்ணாதீங்க. ஆயிலையும் ரீஹீட் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி பருப்பு எல்லாம் வந்து ரீஹீட் பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப ஒரு ரசம் வச்சிருக்கீங்க, ஒரு புளிக்குழம்பு வச்சிருக்கீங்க, அதை நீங்க ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுல பருப்புன்னு போட்டுட்டீங்கன்னா பருப்பை ரீஹீட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஓகே. சமைக்கும் போது அழகா சமைச்சுக்கோங்க. மீதி இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம்தான் மீந்து போகுதுன்னா அதுதான் நம்மளை சுத்தி மாடு எல்லாம் இருக்கே, அது கொடுத்துருங்க. ஆனா அதை விட நம்மளோட அந்த உயிரும் விலை மதிக்க முடியாது, அதை விட நம்ம உயிரும் விலை மதிக்க முடியாதுன்னு யோசிச்சா. பட் எங்க ஊர்ல மாடுக்கு வந்து கொடுத்தா வாங்க மாட்டேன்றாங்க. சம்டைம்ஸ் கொடுக்க வேணாம் சொல்றாங்க. சரியான அளவுல சமைச்சுக்கணுங்க. அப்படி இல்ல எது இல்லைன்னா ஒரு பனானா இருக்கு, எவ்வளவு வந்து குக் பண்ணாம சமைக்கக்கூடிய உணவுகள் நம்ம முன்னாடி இயற்கை அப்படியே வரமா கொட்டி கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஒரு வேளை எடுத்துட்டு அடுத்த நாள் சூடா சாப்பிடலாமே. எல்லாமே நம்மளோட பழக்கம் தாங்க. But is it only the way we have to remove the fridge then? இல்லைங்க, அது சில உணவுகளை வந்து பதப்படுத்துறதுக்கு, ஒரு வெஜிடபிள் வந்து வாடாம இருக்கிறதுக்கு நீங்க வச்சுக்கணும். ஆனா அதோட அளவையும் முறையும் நீங்க தான். அதனாலதான் சாமிஜி சொல்ற மாதிரி எல்லா விஷயத்திலயும் அளவு தேவைப்படுது, எல்லா விஷயத்திலயும் முறை தேவைப்படுது. அதுக்காக ரெஃப்ரிஜரேட்டர் தூக்கி போடுங்கன்னு நான் சொல்லல, வச்சுக்கோங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணுங்க. 10 நாள் கழிச்சு வெள்ளரிக்காயை வாங்கிட்டு வந்து வச்சு அது உள்ளார அதுவே சுருங்கி போய் மாதுளை சுருங்கி போய், இப்ப எங்க வீட்லயும் எங்க அம்மா அதுதான் பண்றாங்க. போய் மாதுளை எடுத்தா மாதுளை தோல் எல்லாம் அப்படியே சுருங்கி இருக்கு. 10 நாளைக்கு அப்படி இருக்க கூடாது. உள்ளார வைக்கிற பொருளை அடுத்த நாள் தேவைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. Great அம்மா, so kind of you. Thank you அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாயகி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்க வாழ்க கேளுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான டிப்ஸ் நிறைய கொடுத்தீங்க. உணவு பழக்கம் அம்மா, ஒரு பரவலா ஒரு ஆள் எவ்வளவு வெயிட் இருக்காங்களோ அவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு பசங்க எல்லாம், இப்ப ஜிம்முக்கு போற பசங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்க கூடாது, அந்த அளவுக்கு எடுத்துக்க கூடாதுங்க. ஜிம்முக்கு போய் நீங்க இது வந்து ஜிம் ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுதும், அந்த நீங்க வந்து ஃபிட்னஸ் போகும் பொழுதும் எப்பயுமே வந்து மேக்சிமம் உங்களோட ஃபுட்டுல வந்து 30% தான் புரோட்டீன் இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு டயட்டை தான் எடுத்துக்கணும். அங்க சொல்லித்தரதே ஜிம் ட்ரைனர்ல, நானும் அதுக்காக ஜிம் எல்லாம் ஒரு ஸ்டடிக்காக நாங்க போனோம். அவங்க சொல்றதே நிறைய புரோட்டீன் எடுத்துக்கோ, அப்பதான் மசில் செம்மையா வரும் அப்படின்னு. அதை எப்படி, அதாவது புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு 10 நாள் 15 நாள் 30% தான் நீங்க அதிகமா எடுத்துக்கிற புரோட்டீனா இருக்கணும். நார்மலா 10-30% புரோட்டீன் நம்மளுக்கு தேவை. அதுல 10 வந்து நார்மல் ஹெல்த்துக்கு. நான் ஃபிட்னஸ் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன், நான் ஃபிட்னஸ் எடுக்கணும் அப்படின்னா அப்ப மேக்சிமம் 30% தான் நீங்க எடுத்துக்க முடியுமே வெளியே. மொத்தமா கார்போ வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி, ஃபேட்டை ரீப்ளேஸ் பண்ணி, விட்டமின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ரீப்ளேஸ் பண்ணி வெறும் நான் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்ல வெறும் பன்னீர் மட்டும்தான் சாப்பிடுவேன்னா டெஃபினட்டா ஹெல்த் வந்து another 3 monthsல பாதிக்கப்பட செய்யும். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 3 monthsக்கான ரிசர்வ் நம்ம பாடியில எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ இதோட சிம்டம் எல்லாம் வந்து ஆஃப்டர் 3 months, ஆஃப்டர் 6 months வரும் பொழுது டாக்டர்ஸ் ஹெல்ப்லெஸ்ஸா அவங்க முன்னாடி நிப்பாங்க. அப்புறம் நீங்க அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு another 6 months ஆகும்.
நீங்க எடுத்த உடனே இன்னைக்கு ஒரு அமினோ ஆசிட் போட்ட உடனே உங்களுக்கு இதாகாது. அது போய் உங்களுக்கு ஒரு ஹெச்பி குறையுது, ஹீமோகுளோபின் குறையுது, ஒரு பிளட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எடுத்துக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். அது மறுபடியும் அந்த ஹெச்பி ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஸோ பாடிக்குன்னு ஒரு டைம் கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்கு அதோட ஃபங்க்ஷன் வந்து இத்தனைக்கும் பிரெயின் வந்து கமாண்ட் பண்ணணும். பிரெயின் சொல்லாம நம்ம ஆர்கன்லாம் ஒரு வேலையும் செய்யாது. அப்ப பிரெயின் நீங்க சொல்லணும். அது இண்டிகேட் பண்ணும் பொழுது நீங்க மதிக்காமையே நான் ஃபிட்னஸ் பண்றேன், நான் வெறும் புரோட்டீன் தான் சாப்பிடுவேன்றதை என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்படி டவுட்டா இருந்ததுன்னா, கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு டாக்டர் போய் பார்த்து கேட்டு வாங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா வாழ்த்துங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து கார்போஹைட்ரேட் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நாள் சாதம், ஒரு வேளையாவது நீ சாதம் சாப்பிடுறான்னு எனி கார்ப் வந்து இது பண்ணிக்கணும். அதான் நம்மளையும் புரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப கம்பல் பண்றான். புரோட்டீன் வேணும்மா, புரோட்டீன் கண்டிப்பா வேணும். உங்களோட இம்யூனிட்டி எல்லாத்துக்குமே அதோட அளவு மேக்சிமம் 30% தான். உங்களோட ஃபுட்ல வந்து 2 மடங்கு அதாவது 1 மடங்கு தான் புரதச்சத்து கலந்துருக்கணும். அதுவே மேக்சிமம் அளவு. இப்போ ஒரு கப்பு தால் எடுத்துக்கிறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு பாசிப்பயிறு என்ன பண்றது, முளைக்கட்டி வச்சிருக்கீங்க, அல்ல ஒரு கப் எடுத்துக்கிறீங்கன்னா தட்ஸ் எனஃப். அந்த நாள் வந்து உங்களுக்கு 18 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கலாம். 20 கிராம் ஆஃப் புரோட்டீன் மேக்சிமம் லிமிட், அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு நல்ல மசில் வந்து பில்டப் பண்ணணும். மசில் நம்மளுக்கு வேணும். சொல்றீங்களா? அந்த ஒரு கப்பே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும்போது அப்படியே விட்டுறலாமா? ஆமா, போதுமானதா இருக்கும், போதும். மசில் நம்மளுக்கு வேணுங்கம்மா. அதே சமயத்துல மத்த ஆர்கனும் வேலை செய்யணும்ல. ஃபுல் புரோட்டீனாவே நீங்க போட்டீங்கன்னா மத்ததெல்லாம் ஷட் டவுன் ஆகும்ல. அதுக்குதான் ஒருங்கிணைந்த சாப்பாடு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் சமச்சீர். நீங்க 30% மேக்சிமம் எடுத்துக்கலாங்க. நீங்க அது பார்த்துக்கணும். நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல 2 பகுதி வந்து நீங்க புரோட்டீன் எடுத்துக்கலாம். 3 பகுதி கார்போஹைட்ரேட். அதாவது மாவுச்சத்து இருக்கிற பொருள் உங்களுக்கு வந்துடணும். மாவுச்சத்து எனர்ஜி வேணும். உங்க மைட்டோகாண்ட்ரியா வேலை செய்யணும்னா உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் வேணும். உங்க பிரெயின் செல் சர்வைவ் ஆகணும்னா குளுக்கோஸ் வேணும். அதனால நீங்க மாவுச்சத்தை எடுத்துக்காம இருக்கவே முடியாது. அதனாலதான் சமச்சீர் உணவு என்ன ஆராய்ச்சி பண்ணியும் மனித குலம் தோன்றின அறிவியல் வளர்ந்த காலத்துல இருந்து இன்னைக்கும் இதேதான். 2024லயும் சமச்சீர் உணவு தான் ஆரோக்கியத்திற்கு வந்து முதன்மையான உணவுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதனால சமச்சீர் உணவு வேணுமா. கார்போஹைட்ரேட் கண்டிப்பா வேணும். ஏன்னா பிரெயினுக்கு வந்து ஒரே ஒரு சர்வைவல் ஃபேக்டர் வந்து குளுக்கோஸ் மட்டும்தான் அதோட ஃபியூல். அப்ப நீங்க வந்து குளுக்கோஸ வந்து புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேட்டா தான் கன்வெர்ட் ஆகுமே வெளிய எங்க போய் உங்களுக்கு வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அந்த மெட்டபாலிசமும் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? அது தெரியாத போது இத வந்து ஒரு ஃபார்முலா சூத்திரம் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. 3 மடங்கு 2 மடங்கு 1 மடங்கு 3:1. மாவுச்சத்து 3 மடங்கு, புரதச்சத்து 2 மடங்கு, கொழுப்பு 1 மடங்கு. இதுல அதிகமா வெஜிடபிள், அதிகமா ஃப்ரூட்ஸ், அதிகமா வாட்டர். அது கூட வந்து WHO என்ன சொல்றாங்கன்னா 400 கிராம் வந்து வெஜிடபிள் எடுத்துக்கணும், 400 கிராம் வந்து இது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு சர்விங்ஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி நீங்க பாருங்க. அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள் எடுத்துக்கணும். கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸும் கலர்ஃபுல்லான வெஜிடபிளும் எடுத்துக்கணும். அதுக்குன்னு ஒரே வெண்டைக்காயே நான் சாப்பிடுறேன், அதுல நிறைய அயன் இருக்கு, வெறும் முருங்கைக்கீரையே சாப்பிடுறேன், முருங்கைக்காய் அப்படி இல்லை. மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுல உங்களுக்கு வந்துடணும். இப்படிதான் நீங்க வந்து மீல பிளான் பண்ணணும். சரிங்கம்மா. நேரம் டைம் ஆகுது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொஞ்சம் சீக்கிரம் டைம் ஆகுதுங்க. சங்கர நாராயணன். வாழ்க வளமுடன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நல்லதா கெட்டதா மேடம்? என்னங்க? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகல. எப்படி, ஏன் அப்படின்னா நீங்க எடுத்துக்கிற உணவு பொறுத்து. நீங்க பேலன்ஸ் டயட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணும். ஆனா நீங்க டைம் வந்து எல்லாருமே வந்து ஈவினிங் வந்து 3 o'clock மேல சாப்பிடுறது, அட் எனி காஸ்ட், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க கட் பண்ணவே கூடாதுங்க. நம்ம உடம்போட அமைப்பே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட கட் பண்ணிட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போனீங்கன்னா டெஃபினட்டா பாடி வந்து ஒபிசிட்டிக்குள்ள போகுங்க.
ஆர்த்ரைட்டிஸ்லாம் சீக்கிரமா வரும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் வந்து சீக்கிரமா ஃபார்ம் ஆகும். அதாவது 40 வயசுல வர வேண்டியது 35 வயசுலயே வந்துரும். 50 வயசுல வர்றது 40 வயசுலயே வந்துரும். அதனால நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணாம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க. அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லயும் பேலன்ஸ்டு டயட் எடுங்க தயவு செஞ்சு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒரு கேள்வி. சந்தேகம்மா. இரவு நேரங்கள்ல புளிப்பு வகையான பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? இல்ல எல்லா வகையான பழங்களும்? பழங்கள் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் தாங்க பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் தான். உங்களோட இன்டெஸ்டைனை வந்து ஏன்னா அதோட அந்த சர்க்காடின் ரிதம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த சர்க்காடின் ரிதத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். ஸோ மார்னிங் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஈவினிங் 6 o'clock மேல முடிஞ்ச பனானா தவிர மாவுச்சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். மாவுச்சத்து இல்லாத ஃப்ரூட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் எடுத்துக்கணும். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நிறைய நன்றி. ஃபைபர் இருக்கும். ஃபைபர் வந்து டைஜஸ்ட் ஆக லாங் ஹவர்ஸ் ஆகும். அதுக்குள்ள நீங்க தூக்கத்துக்குள்ள போயிருவீங்க. அது செல்லெல்லாம் உள்ளார போய் ரீஜெனரேட் ஆகணும். அது வேலை செய்ய விடாம எல்லாமே வந்து தேவையில்லாத கழிவுகளா வெளியேற்றத்துக்கு உங்க ஆர்கன்ஸ் எல்லாம் எக்ஸசிவா வேலை செய்யணும். அதனாலதான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க மார்னிங்ல எடுத்துக்கோங்க. எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வேணாலும் மார்னிங் எடுத்துக்கோங்க. மதியம் ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வளமுடன். கலாவதி அம்மா மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு ஒரு என்ன கேள்வின்னா, அதாவது குக்கர்ல வச்சு சமைக்கிறாங்க இல்லைங்கம்மா, அது வந்து இது ஆவி வேஸ்டா போறது இல்ல, அதுல இருக்க சக்தி அழியறது இல்லைன்னு சொல்லிதான் அதை முதல்ல ஆரம்பத்துல கொண்டு வந்தாங்க. இப்போ குக்கர்லயே வேக வைக்க வேண்டான்றாங்க. அப்ப என்ன எதை ஃபாலோ பண்றதுன்னு புரியலம்மா. இல்லைங்கம்மா. இப்ப நம்ம ஸ்டீம் வந்து இந்த கைட்லைன்ஸ் WHO இவங்க நம்மளுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆராய்ச்சிக்கு அப்புறம் அப்படின்னா, ஸ்டடிக்கு அப்புறம் ஸ்டீம் வந்து ஸ்டீம் பாயில் வந்து ரெக்கமெண்ட் தான் பண்றாங்க. ஸ்டீம் பாயில் பண்றது வந்து நீங்க அதாவது அதுல வந்து நிறைய தண்ணி வச்சு ரொம்ப நேரம் தண்ணி கம்மியா அந்த மாதிரி இது கட்டாதுமா கேட்கல. இல்ல அவங்களுக்கு போன் ஏதாவது வந்திருக்கும். அதான் டாக்டர் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சத்தமே எதுவுமே கேட்கலீங்களே. இல்ல அம்மா பேசல. அவங்களே வெளியில போயிட்டாங்க. என்னவோ ஆயிடுச்சு. ஐயா முடிச்சுக்கோங்கய்யா. அப்புறம் நான் இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கிறேன். சரி, வாழ்த்துக்கள். உலக நல வாழ்த்து யாராவது பாடுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைக் அன்மியூட் பண்ணி பாடலாம். பாடுங்கம்மா. பாடுங்கம்மா பாடுங்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக உலக நல வாழ்த்து பாடிய பத்மினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். டாக்டர் நமக்கு போன் வந்துருச்சு. லேப்டாப்ல இருந்தது தானாவே கட் ஆயிருச்சா, அதனால கலந்துக்க முடியல. இந்த நிகழ்வை
இந்த அளவில் நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் சனிக்கிழமை காலை 5 to 5:30 தவத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளம்.